எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஆமாங்க, லீவ் விட்டதையுமே ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை 2 டேஸ் கழித்து அம்மா ஊருக்கு போயிருந்தோம். ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு சாட்டர்டே ஒரு நாள், சண்டே ரிட்டன் ஆயாச்சு. ஸோ இது அம்மா வீட்டில் தான் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக அப்படியே அந்த பூக்களோட வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹரிபரியாக காலையில் எழுந்திரிச்சோமா, எப்போ பாரு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஹரிபரியாக ஓடிட்டு இருந்த நாள் முடிஞ்சு இது ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சதையும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாக கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய செடிகள்லாம் இல்லை, ஆனால் ஒரு 4-5 செடிகள் அம்மா வச்சுருந்தாலும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் எங்கள் டே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா சிபிக்கு கொஞ்சம் போர் தான். ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லாதனால அவனே பாலை போட்டு செவுத்தில் போட்டு அப்படியே விளையாண்டுட்ருப்பான். ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிட்டு ரொம்ப நல்லா ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இயர் ஃபுல்லாகவே நான் ஊருக்கே போகலை. தீபாவளிக்கு போனோம், பட் ரிலாக்ஸாக இல்லை. இது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. இது சண்டே மார்னிங் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்துட்டாங்க. ஸோ என்னென்னா கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே அம்மாவுங்க ஊர்லேயே பத்ரகாளி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது. எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு ஆஃபனாக போயிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கோயில். அம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல சக்தி வாய்ந்த கோயில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். மார்னிங் தான் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்தாங்க. வந்ததையுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான பிளேஸில் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா சுற்றி தென்னந்தோப்பு ஃபுல்லாகவுமே நல்லா க்ரீனிஷாக, நடுவில் ஒரு சின்ன கோயில். கோயிலை பெருசாக கட்டுறதுக்காக உத்தரவு கேட்டுமே சாமி உத்தரவே கொடுக்கல அப்படின்ட்டு அந்த பில்டிங்கே சாமிக்கு எடுக்கவே முடியலைங்க. அந்தளவு அந்த சாமிக்கு அந்த பிளேஸ் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால தான் உத்தரவு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் குட்டியாக இருக்கும். ஆனால் பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்கு நடுவில் சூப்பராக குழுன்னு இருக்கும். இதுதாங்க அந்த பிளேஸு. அந்த வழியாக போயிட்டுருக்கோம். பக்கம்தான், அம்மா வீட்டிலேருந்து வண்டியில் போகிற தூரம்தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸில் தான் இந்த அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் முதல்லையே இருந்தாங்க. அவங்க எல்லாம் பொங்கல் வச்சு ஏதோ அபிஷேகமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன திடீர்னு சண்டே அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சிபிக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ வேண்டுதல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சும்மா ஒரு சம்மருக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஹேர் ஃபாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால சரி அதையே நம்ம கோயில்லையே அடிச்சிடக்கூடாது. அதுவும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கோயில். ஸோ அதனால் அங்கேயே மொட்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது முதல்லையே எந்த பிளானும் பண்ணலை. சடனாக கேட்டுட்ருந்தான் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். ஓகேன்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ அதனால் அம்மா அப்பாவும் மட்டும் கூட கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ வந்தாச்சுங்க. வந்துட்டு பொங்கல்லாம் கூட வைக்கல, பூஜைக்கு கொடுத்து அபிஷேகம் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் கொண்டு வந்தாச்சு. ஸோ கோயில் சண்டேங்கிறனால ஒருத்தருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க. ஆனால் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும்தான் இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். கோயில் பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி சின்ன கோயில் தான். நிறைய பேர் பெரிய கட்டடமாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டும் கூட யாருக்குமே உத்தரவே கொடுக்கல இந்த அம்மன். இது கோயிலை சுற்றி வர்றோம். காம்பவுண்டு செவரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்லால் அடுக்கி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் நல்ல குழுன்னு இருக்குங்க. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங்கே நல்ல நேரமாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால காலையில் வேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு இட்லி குருமா ஏர்லியராகவே எழுந்திரிச்சு செஞ்சுட்டோம். முடிச்சுட்டு சாப்பிட்டு இவங்களும் நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்துட்டாங்க. அதனால் கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். அதுவும் அம்மா வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாம் ஊருக்கு போகணும். அதனால் கொஞ்சம் கடகடன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் நேரத்துலேயே வந்தாச்சுங்க. பூஜைக்கான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டார். ஹஸ்பண்டே தான் வாங்கிட்டு வந்துட்டார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அம்மனுக்கு சாரீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு மஞ்சள் கலர் வித் ஒரு பிங்க் பார்டர்
நல்லா இருந்துச்சுங்க. அழகான கலர், அழகான மஞ்சள் வித் பிங்க் பார்டரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சாரீ. நான் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்ற திங்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டும் பொண்ணும் வர்றப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா பால் அப்புறம் எண்ணெய் காப்பு அம்மனுக்கு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம வந்து எந்தளவு லைஃப்பில் நம்ம நேச்சரை வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தெரியுதுங்க. அவ்வளோ அழகான பிளேஸு. எப்போ பாரு மார்னிங் எந்திரிச்சோமா பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படின்னு ரெடி பண்ணி ஹரிபரியாக அவங்க பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து அவங்களும் ஓடி நம்மளும் நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப்பை வாழ்ந்துட்டு அதுவும் கிட்டத்தட்ட இந்த 1.5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெக்டிக்காகவே தான் போச்சு. ஸ்பெஷல் கிளாஸ் வேறு தம்பிக்கு இருந்ததுனால மார்னிங் 7:30 அப்படிங்கிறப்போ கிளம்பிடுறாங்க. ஸோ 7க்கெல்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ரிலாக்ஸாகவே இல்லாத மாதிரி ஈவன் சண்டே கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தம்பிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவும் வந்து ரொட்டீன் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பே இல்லாமல் ஒரு சேஞ்சே இல்லாமல் போயிட்டு இருந்துட்டு இப்போது அதுலேருந்து ஒரு ஃப்ரீ கிடைச்சதையும் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஆரம்பமாயிருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. பிளேஸே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சொல்லவே முடியல. அந்தளவு அந்த பிளேஸை விட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்லை. அந்தளவு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அங்கேயே தண்ணி இருக்குது. ஸோ குளிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு சூப்பராக அம்மா வீட்டுக்கு வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடை பார்த்ததையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அம்மா அப்பாவையும் வர்றப்போ கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே டிலே பண்ணிடுவாங்க. அதனால் வர்றப்பவே கூட்டிகிட்டு வரலான்ட்டு வந்து லன்ச்சு எப்போவுமே நமக்கு கை கொடுக்கறது 1 pot ரைஸ் பிரியாணி தான். ஸோ வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அப்படியே ப்ரெட்டையும் கொஞ்சம் வறுத்து மேலே போட்டாச்சு. ஸோ சூப்பராக லன்ச் வெஜ் பிரியாணி வித் தயிர் பச்சடியோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு இன்னத்த டே செம்மையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.